ஒரு குரூப் இருக்கு. அந்த EB5 இன்வெஸ்ட்மெண்ட்ல $800,000 அப்படின்னு ஒரு 6 7 கோடிக்குள்ள கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு 4 வருஷம் அது கீழே வந்துவிடும். உங்களுக்கு கிரீன் கார்டு ஒரு 2 வருஷத்துல வந்துவிடும். நீங்க வேற கேட்டகரிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எதுக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் விசா அப்ளை பண்ணாலும், ரிலேட்டிவ்ஸ் வச்சுட்டு அவார்டெல்லாம் அப்ளை பண்ணாலும் அதுக்கு 10, 15, 20 வருஷம் ஆகுது. இது ஒரே ஒரு கேட்டகரி இருக்கு, வேர் எனி ஒன் யாராவது ஒரு $800,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவளுக்கு உடனே கிரீன் கார்டு வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த யூஎஸ்ல இருக்கா இப்போ ஸ்டூடெண்ட் விசால வேற விசால அவளுக்கெல்லாம் உடனே ஒர்க் பர்மிஷன் 5 மாசத்துல ஒர்க் பர்மிஷன் கிடைச்சிடும். அண்ட் 5 மாசத்துல ஒரு பர்மிஷன் டு டிராவல் ஆல்சோ கிடைச்சிடும். ஊருக்கு வருது போறது அதெல்லாம் பண்ணிக்கலாம் யூஎஸ்ல. அது பண்ணறதுனால கான்சுலேட்டுக்கு போக வேண்டிய நெசசிட்டியே இருக்காதுங்க. இந்த $800,000 இன்வெஸ்ட் பண்ணும். இது வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. அதுக்குன்னா இந்த பணம் 4 6 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிடும். அதனால தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கொடுக்காட்டாலும் உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிடும். அந்த கிரீன் கார்டை வச்சுட்டு நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம். இப்போ யூஎஸ் சிட்டிசனுக்கு இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிவிடும் எக்ஸப்ட் டு ஓட் இன் தி எலெக்ஷன். இதுதான் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு, ஆஸ்பைரிங் யங்ஸ்டர்ஸ்க்கு, ஆஸ்பைரிங் மேனுஃபேக்சரிங் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதுதான் நான் அர்ஜ் பண்ணுவேன். ஒரு கிரீன் கார்டு ஒரு வாட்டிக்கு வந்து கொடுத்தோன்னா 5 வருஷத்துல சிட்டிசன் ஆகிடும். இப்ப நீங்க பார்த்தாங்கன்னா யூஎஸ் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் எக்கானமி. இந்த ஒரு வருஷத்தை வச்சுட்டு யூ கேனாட் கம் டு கன்க்ளூஷன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. நியூஸ் பேப்பர்ல கூட நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கோம். பட் நாங்க இருக்கிறோம். நான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு கன்ஃபார்ம்டா சொல்றேன், ப்ராப்ளம்ஸ் ஏதோ இருக்கே தவிர இந்த ஒரு வருஷத்துல ஆன ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி யூனிக். நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன். பட் இந்த வருஷம் தான் இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது கூட இப்ப எல்லாம் ரீசெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரேட் டீல் இஸ் an எக்ஸாம்பிள். பாருங்க, இந்தியன்ஸ்க்கு ஒரு 1000 விசா கொடுப்பாங்க இந்த EB5. அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அப்ராக்சிமேட்லி. அதுல ஒரு 10% இது ரிசர்வ்.